நண்பர்களே, வேளச்சேரி ராம்நகர், எல்ஐசி நகர், குபேர் நகர், ராம்நகர் சவுத் நார்த்து, இதுல இருந்து தீராத பிரச்சனை இந்த வெள்ள நீர் தான். உதயநிதி ஒரு வாட்டி வந்தாரு, உதயநிதி ஒரே ஒரு வாட்டி தான் அந்த வெள்ளம் வந்தப்போ வந்து இந்த பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லிட்டு போனாரு. பாருங்க, கிட்டத்தட்ட 40-50 அடி அகலத்துக்கு சாலைக்கு அடியிலேயே இவ்வளவு பெரிய காவா கட்டி கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொண்டு வந்துட்டாரு. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். இந்த இது வந்து அதை பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு பெரிய காவா வெட்டி அங்க எல்ஐசி நகர் ஏரியில இருந்து இங்க கொண்டு வந்து விட்டுருக்காரு. மிக சிறப்பான பணி. நன்றி, வாழ்த்துக்கள் டெப்டி சிஎம் சார். நண்பர்களே, பாத்துக்குங்க, இந்த இடம் தான் வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல், அதாவது பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன். எப்பவுமே கேள்விப்பட்டிருப்பீங்க பள்ளிக்கரணை மிதக்கிறது அப்படின்ட்டு. வேளச்சேரி ராம்நகர் மிதக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அந்த இடம், அந்த தண்ணிகள்லாம் வந்து சேர்ற இடம் அந்த ஜங்ஷன். இங்க வந்துதான் அப்படியே திரும்ப அந்த குப்பை கொட்டி வச்சிருப்பாங்களா அந்த பக்கமா போய் அப்படியே கடலுக்கு போகும். இது வந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன், சரிங்களா? பாத்துங்க இந்த இடம், இந்த இடத்த பாருங்க. இங்க இருந்து இது வந்து 200 அடி ரோடு சாலை, சரியா? இந்த பணி வந்து 99% முடிஞ்சு போச்சு, 9.9% முடிஞ்சு போச்சு. பாயிண்ட் 1 வந்து இந்த இடத்துல மட்டும் இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டு ரோடு போடணும், அவ்வளவுதான். இந்த ரோட்டோட, அதாவது நீங்க எப்பவுமே வந்து சாலைக்கு குறுக்க தான் பாத்திருப்போம். நம்ம மழைநீர் வடிகால வந்து சாலைக்கு குறுக்க பாத்திருப்போம். இங்க அந்த மாதிரி போடுறது சாலைக்கு சைட்ல பாத்திருப்போம். அந்த மாதிரி ஒரு வழிகள் இல்லாத இடத்துல எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இப்ப இருக்கிற இந்த டிஎம்கே கவர்மெண்ட் அவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. இந்த போது பாத்தீங்களா, இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி அகலத்துக்கு வந்து இந்த ரோட்ல 1 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து ரோட்டுக்கு கீழே அவ்வளவு அகலத்துல வந்து காவா போட்டிருக்காங்க. இந்த வேளச்சேரி ராம்நகர், சதாசிவ நகர், எல்ஐசி நகர், குபேர் நகர், ராம்நகர் சவுத் நார்த்னு 2 இருக்குது. அது இன்ஜினியர்ஸ் அவென்யூ. இந்த மாதிரி வந்து சென்னையில வெள்ளம் வரும்போதெல்லாம் வந்து கண்ணீரும் கம்பளையுமா தெரியுற அந்த மக்களோட பிரச்சனையை வந்து உதயநிதி வந்து தீர்த்திருக்காரு. உதயநிதி வந்து லாஸ்டா ஒரு வெள்ளம் வரும்போது இந்த இடத்த வந்து பார்வையிட்டு போனாரு. நான் இதை சரி பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு போனாரு. சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கிட்ட நடக்குது இந்த ஒர்க். முடிய போகுது. இந்த இடத்துல ரோடு வந்து இந்த பினிஷிங் ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டு ரோடு போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ணிருக்க. அந்த ரோட பாருங்க. இப்ப நான் போயிட்டு இருக்க தூரத்துக்கு எல்லாமே நடுவுல கீழே வந்து காவா போயிட்டு இருக்குது. 40-50 அடி அகலத்துல உள்ள காவா வாய்க்கால் வந்து தண்ணி வடிகால் வாய்க்கால் வந்து இங்க இருந்து இங்க வந்துகிட்டு இருக்குது. அவர் வந்து அந்த ராம்நகர் அந்த பக்கத்துல உள்ள எல்லா தண்ணியும் வந்து இங்க எல்ஐசி நகர் ஏரின்னு ஒண்ணு இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப நம்ம போயிட்டு இருக்க இடத்துலாம் வந்து அந்த சாலைக்கு அடியில அவ்வளவு பெரிய வடிகால் கட்டி கொடுத்திருக்காரு. 40-50 அடி அகலத்துக்கு, கிட்டத்தட்ட 15 அடி ஆழத்துக்கு மிக சிறப்பா பக்காவா கட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா கூட அந்த பக்கத்து மக்களுக்கு பிரச்சனை வராத அளவுக்கு நீண்ட நாள் திட்டமா சிறப்பா பண்ணி முடிச்சு கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறதுலாம் அந்த காவாய்க்கு மேலதான் போய்கிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து இவ்வளவு நீளமா வந்து ரோட்டுக்கு அடியில நீளமா காவா போட்டு நான் பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய அகலமான காவா. இந்த பாருங்க, ஒரே ஒரு முறை தான் வந்து அந்த மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு போனாரு. வெள்ளத்தோட வந்தாரு, நான் இதை சரி பண்ணி தரேன்ட்டு. நிஜமாவே சொல்றேன், எல்லா வாரிசுமே வந்து கலைஞர் வாரிசு மாதிரி ஆயிடாதுங்க. இந்த இடத்துக்கு எத்தனையோ முறை மக்கள் வந்து கதறி எழுதிருக்காங்க. அவ்வளவு தண்ணி பிரச்சனை இருந்துச்சுங்க இந்த மழை காலத்துல. ஒரு நாளும் இந்த எந்த வாரிசுகளும் இங்க வந்து அன்புமணிய வந்தது கிடையாது, ஜி.கே. வாசன் வந்தது கிடையாது, இங்க கிருஷ்ணசாமி பையனும் வந்தது கிடையாது, இங்க விஜயகாந்த் பையனும் வந்தது கிடையாது. இங்க எந்த வாரிசுகளுமே இங்க வந்தது கிடையாது. ஆனா ஆட்சியில இல்லாதப்ப கூட உதயநிதி வந்திருக்காரு, மு.க. ஸ்டாலின் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. கலைஞரோட வாரிசுகள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு களம் தெரியும் இங்க என்ன நிலவரம், இங்க மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பார்த்துட்டு தான் இந்த பாருங்க. இப்ப பாத்தீங்கல்ல, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நான் பயணிச்சிருப்பேன். இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட்டுக்கு அடியில அவ்வளவு அகலமான காவா கட்டி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாருங்க, இது வந்து ஒரு செக் டேம் மாதிரி இங்க கட்டி, இந்த பாருங்க, இதெல்லாம் இப்ப இவர் உதயநிதி வந்து கட்டி கொடுத்தது. இந்த ஏரி, இந்த 2 பக்கம் ஏரி இருக்குங்களா, இந்த 2 பக்கம் ஏரியும் இணைச்சு பாருங்க. இந்த 2 பக்கம் ஏரியும் இணைச்சு
இங்க ஒரு செக் டேம் வச்சு மழை காலங்கள்ல எவ்வளவு தண்ணி ராம்நகர் வெள்ளத்துல முங்கினா கூட அந்த தண்ணி இந்த ஏரிக்கு வந்து இங்க இருந்து அப்படியே வடிகால் கான்ஸ்டன்ட்ல 1 கிலோமீட்டர் அகல காவா இதுல போய் வடிக்கிறோம். லாஸ்டா வந்து ஒரு 2 வீடியோ போட்டிருந்தேன். 2 வீடியோவிலேயே உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ராம்நகர் இப்ப கிளியரா இருக்குங்க. அந்த கிளியரா இருக்கிறதுக்கு காரணமே உதயநிதி ஸ்டாலின் இங்க வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. உண்மையிலே மிக சிறப்பான பணி. நன்றி சார், வாழ்த்துக்கள். இது ஒரு 50 வருஷம் ஆனாலும் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் இனிமே இந்த ஏரியா பாதிக்காது. மிக சிறப்பா பண்ணி கொடுத்துட்டீங்க. இந்த இடம் வந்து இது நாராயணபுரம் ஏரின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் எல்ஐசி நகர், இந்த பக்கம் நாராயணபுரம், இந்த ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி இந்த ஏரி. மிக சிறப்பான பணி. 4000 கோடி என்னாச்சுன்னு கேட்டு எழுதுறவங்க எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியோட பேசுங்கடா. அவ்வளவு சிறப்பா பண்ணி கொடுத்திருக்காரு. இங்க யாரும் டிஎம்கே கவர்மெண்ட குறை சொல்ற யாருமே இங்க வந்து எட்டி கூட பார்த்தது இல்ல. இந்த மக்கள் அவஸ்தைப்படும் போது உதயநிதி அவர்களின் சீரிய முயற்சியால் நடந்த அருமையான பணி இது. சட்டரெல்லாம் வச்சு டேம் மாதிரியே பண்ணி கொடுத்துறாங்க. மிக சிறப்பு.